நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? என்னாகும் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த இடத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுக்கு பிரியமான காரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மனுஷன் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவன் கண் திறக்கப்பட்டவன் கூறுகிறதாவது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்படியாக தேவன் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மனுஷனுடைய மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற சபிக்கும்படி அழைக்கப்படுகிறான். சபிக்கப்படி அழைக்கப்படுகிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இவனுடைய வாயை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற செய்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தருடைய மனுஷன் இவன் வருகிறான் என்ற மனுஷன் மிகவும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று மோவாபிய ராஜா கூலிக்கு பொருத்தி கொள்ளுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. இந்த கண் திறக்கப்பட்டவன் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கண் திறக்கப்பட்டவன் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த மனுஷனுடைய கண்களை கர்த்தர் ஏறெடுத்து பார்த்து அவன் சொல்லுகிறது, 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. என்னாக புஸ்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. முதல்ல சொல்லிவிடுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆனால் இப்பொழுது ஏன் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. இது ஒரு அனுபவம் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஊழியம் செய்கிறீர்கள், விசேஷமான ஒரு பணிவிடையில் கர்த்தரை பயன்படுத்தினால் அதற்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தரிசனங்கள் எல்லாம் உண்டாகும். பரிசுத்தாவினுடைய ஒரு கிரியைகளிலே இது அடங்கி இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை என்று பெயர் பெற்று இருக்கிறது. வெளியரங்கமான தோற்றமாக இருக்கக்கூடாது. உள்ளான மனுஷன் அபிஷேகத்தில் காணப்படுகிற பொழுது, உள்ளான இருதயத்தில் உங்களுக்கு அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொன்னால், இந்த கிரியைகள் காணப்படும். இந்த தெளிவு உங்களுக்கு கண் பார்வையில் இருக்க வேண்டும். இந்த கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, இந்த ஜீவனத்து பிரமை, இதெல்லாம் விசுவாசியாக இருக்கிற பொழுது இந்த பாலித்துக்குரிய இச்சைகள் எல்லாம் மேற்கொண்டுறீங்க. இப்பொழுது ஊழியம் என்றது ஊழிய பக்குவத்தில் வருகிற பொழுது உங்கள் கண்களிலே ஒரு தெளிவு வர வேண்டும். என்ன தெளிவு? ஆவிக்குரிய தெளிவு வர வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை வர வேண்டும். ஒரு பார்வை நீங்கள் பார்க்கிற பொழுதே உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும். ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு தனி நபரையோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை படுகிற காரியங்கள் என்ன, தேவன் என்ன காரியத்துக்கு அவர்களை அழைத்திருக்கிறார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட முடியும்.